ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி. ஃபோட்டோஷாப்பில் பல வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சுங்க. பட் ஃபோட்டோஷாப் 7.0ங்கிற வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் ரொம்ப அழகாகவே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். அதுக்கான வசதிகள் நிறையவே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் 2021ங்கிற இந்த வெர்ஷனில் நீங்கள் செந்தமிழ் ஃபாண்ட், RGB ஃபாண்ட் இது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி, குறிப்பாக அழகி ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப் சிசியில் ஈஸியாகவே நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவையான லிங்க் உங்களுக்கு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அழகி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. அதை நான் என்டர் பண்ணிடுறேன். இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க முடியும், அழகி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரா இல்லை விண்டோஸா இல்லை மேக்கா அப்படின்னு. இப்போது நான் விண்டோஸ் யூஸருங்கிறனால விண்டோஸ் யூஸருங்கிற டவுன்லோட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டவுன்லோட் அழகி ப்ளஸ் செட்டப் ESE அப்படிங்கிற இங்கே ஒரு செட்டப் ஃபைல் கிடைக்கும். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அழகி சாஃப்ட்வேர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் ஃபாண்ட். ஸோ செந்தமிழ் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 286 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RGB ஃபாண்ட்ஸ். இந்த ஒரு ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 315 ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் அப்டேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஃபாண்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஸோ அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பலை. ஸோ நீங்கள் அப்படி தெரியலனாலும் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே போல் தான் இதையும் இன்ஸ்டால் பண்ணணும். பெரிய எந்த ஒரு கஷ்டமே இல்லைங்க. இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மெயினான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் அதில் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் என்கோடிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா செந்தமிழ் STMZH_P இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், தமிழ் ப்ளஸ் செந்தமிழ் _ ப்ளஸ் போனட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்து இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+F10. ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் அன்டிக் பண்ணிடுங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு நீங்கள் அன்டிக் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும் நமக்கு டிக்கில் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் நீங்கள் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது மட்டும்தாங்க. நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஃபோட்டோஷாப் 2021க்கு போயிடலாம். தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது நிறைய விதமான ஃபாண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆக்சசிபிலிட்டி ரொம்பவே இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ராசஸ் முடிஞ்சவும் என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். இப்போ நான் ஒரு கிரியேட் நியூ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்றேன். சும்மா ஒரு டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நோட் பண்ண வேண்டியது, எடிட் ஆப்ஷன் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதில் டைப் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனபிளில் இருக்கணும். அதாவது ஈஸ்ட் ஆசியன் லேஅவுட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த பாட்டமில் இருந்துச்சுன்னா நீங்கள் டாப்புக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது நான் Ctrl+Alt+F10 அப்படி கொடுக்கவும் நமக்கு TAங்கிற அந்த சிம்பிள் இங்கே காட்டிருச்சு. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாக நீங்கள் தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்க முடியும். இதில் ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு செந்தமிழ் ஃபாண்ட்ஸை நான் ஒன்றா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நமக்கு பக்காவாக நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த முக்கியமான ஸ்டைலான ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி இது போல் தமிழில் நீங்கள் சூப்பராக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கூடுதல் அட்வான்டேஜ் இதில். ஸோ குறிப்பாக ஃபோட்டோஷாப் அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் டைப் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஸோ தமிழில் டைப் பண்ணணுங்கிறது ஒரு சவாலான காரியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி. ஸோ முக்கியமாக நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், இது போல் ஃபோட்டோஷாப் சம்மந்தமான வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.